சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் உங்களுக்கு பாபாவின் நினைவைத் தவிர வேறு எந்த கவலையும் இல்லை. பாபாவிடம் இருக்கக்கூடிய நல்ல குழந்தைகளின் அடையாளம் அவர்கள் அனைவருடைய புத்தியின் தொடர்பையும் ஒரு பாபாவோடு இணைத்துக் கொண்டே இருப்பார்கள். தானும் நல்ல விதத்தில் படித்து மற்றவர்களுக்கும் கற்பிப்பார்கள். யார் முழுமையாகப் படிப்பதில்லையோ அவர்கள் மற்றவர்களையும் கெடுக்கிறார்கள். அனைவரும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள முடியாது. பாபா கூறுகின்றார், இந்த பணம் போன்ற அனைத்தும் மண்ணோடு மண்ணாகப் போகிறது. மீதி இருக்கின்ற நேரம் எவ்வளவு? இன்னும் கொஞ்ச நாட்கள்தான் இருக்கப் போகிறோம். இப்போது நாம் கர்மாதீத் நிலைக்குச் செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும். நல்ல சேர்க்கை உயர்த்தும் தீய சகவாசம் விழ வைத்துவிடும். இப்போது தேர்ச்சி பெறவில்லை என்றால் பல பிறவிகளுக்கும் கல்பத்திற்கும் தேர்ச்சி பெறாமலே இருந்துவிடுவீர்கள். நல்ல விதத்தில் படித்தீர்கள் என்றால் கல்பத்திற்கும் நல்ல விதத்தில் படித்துக் கொண்டே இருப்பீர்கள். யார் முதல் தரமான குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பிரியதர்ஷனுடைய அன்பானவர், உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினியாக அன்பானவளாக ஆகி நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். புறங்கூறுவது, வீணான பேச்சுக்களில் ஈடுபடுவதின் மூலம் வாயுமண்டலம் கெடுகிறது. ஆத்மாவும் அழிவற்றதாக இருக்கிறது. நடிப்பும் அழிவற்றதாக இருக்கிறது. அதிசயமாக இருக்கிறதல்லவா? இவையனைத்தும் உருவாக்கப்பட்ட நாடகமாகும். என்ன நடந்தாலும் கண்ணீர் விடக்கூடாது. தூரமான பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையைப் பற்றி கவலை இருந்தது. அவர் கிடைத்துவிட்டார் எனும்போது மீதி என்ன இருக்கிறது? வைராக்கியம் என்பது இனிமையான வார்த்தையாகும். ஞானம் கிடைக்கிறது என்றால் பக்தியின் மீது வைராக்கியம் ஏற்பட்டு விடுகிறது. சத்யயுகம் திரேதாவில் ஞானத்தின் பலன் 24 பிறவிகளுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த பழைய உலகத்தின் மீது குழந்தைகளாகிய உங்களுக்கு வைராக்கியம் வரவேண்டும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. சுகக்கடல் பரமாத்மா பரமபிதா சிவதந்தையின் பரம அதிர்ஷ்டமிக்க குழந்தை நான். பரமாத்மா தாமே என்னை ஸ்வீகரித்து தனது மடியில் தவழ வைத்து நேரடியாக வளர்க்கிறீர்கள். மனம் புத்தியின் தொடர்பிலும் நினைவிலும் தங்களது அன்பு மடியில் ஆசனதாரியாக அமர்ந்திருக்கின்றேன். எல்லையற்ற தாய் தந்தை சிவபாபாவின் பாலனை சங்கமயுகம் முழுவதும் கிடைப்பதை நினைவில் புத்தியில் உணர்ந்து கொண்டாடுகிறேன். முடிவுக்கு வருகின்றது நாடகம். இந்த சங்கமத்தில் இன்னும் வெகு சில காலமே தந்தையைத் தெரிந்து புரிந்து உணர்ந்து தந்தையோடு இணைந்து வாழ முடியும் என்பதை உணர்கிறேன். மீண்டும் தந்தை வரும் வரை ஒரு கல்பம் காத்திருக்க வேண்டும். தந்தையே, மீதமுள்ள முழு காலமும் உங்களோடு இணைந்தே இருக்க முயற்சியில் உங்க உதவிகளை துணையை முழுவதுமாக தங்களிடம் எடுத்துக்கொள்கிறேன். இது கல்பத்திற்கான எனது முழுமையான பாக்கியம். பாவச் சுமைகள் அனைத்து விகர்மங்கள் அம்சம் வம்சத்துடன் முழுமையாக எம்மை நீங்கிவிட்டதாக உணர்ந்து திருப்தியும் மகிழ்ச்சியும்
எனதாக்கி திடமான நம்பிக்கையில் விஸ்வ கல்யாண சேவையை தொடர்கிறேன். அன்பான பிரியதர்ஷன் தங்களுடன் தொடர்ச்சியான நினைவால் சுப எண்ணங்கள் ஆதாரத்தில் அனைத்து காரியங்களும் சிறப்பாக நிறைவு பெறுகிறது. சகல சகோதர ஆத்மாக்களுடன் கொண்ட சகவாசமும் தங்களது அன்பின் ஆதாரத்தில் பற்று பந்தனமற்று பேணி வருகிறேன். தங்களது நினைவில் தொடர்பில் ஆதாரத்தில் எனது மகாதானி வரதானி பொறுப்புகளை சகல படைப்புகளுக்கும் முக்தி ஜீவன் முக்தி தரும் தங்களது திவ்யமான அவதார அறிமுகத்தையும் தங்களது மகா வாக்கியங்களையும் திவ்ய மகா மன்மனாபவ மந்திரச் சாவியோடு சேர்ப்பிக்கிறேன். தாங்கள்தான் திவ்ய காரியங்களை செய்விக்கிறீர்கள் என்கிற உணர்வு என்னுள் உயர்ந்ததிலும் உயர்ந்த நம்பிக்கை, பலம், உற்சாகம், முன்னேற்றம் தருகிறது. சக்திசாலியான உள்ளுணர்வை தந்து அதன் மூலம் உலகிற்கு நன்மை செய்ய எம்மை கருவியாக நீங்கள் நியமித்து கடமை செய்ய வைத்திருப்பதே சக்திசாலியான ஆத்மா. நான் எல்லையற்ற கல்பங்களாக இந்த பணிக்கு தகுதி பெற்ற சிரேஷ்டமிக்க நிரந்தர அதிர்ஷ்டசாலி என்பதை உறுதியாக்குகிறது. அன்பு தந்தைக்கு எல்லையற்ற நன்றிகள், வணக்கங்கள், அன்பு நினைவுகள். நன்றி சிவபாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.